எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மெட்டா அந்த இது வந்து அதில் ஒரு சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் அப்படிங்கிறவர் வந்து அப்படிங்கிறவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு கவர்மெண்ட் கிட்ட. இதுக்குன்னா ஃபேஸ்புக் வந்து பிஎம்மோட நரேந்திர மோடியோட வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது சோஷியல் மீடியாவில் ஜெயின்ட்ஸ் அதாவது ஜெயிண்ட்டான அந்த சோஷியல் அந்த இதில் மீடியாவில் இருக்கிற லேப்ஸ் எல்லாம் வந்து இந்த சைல்டுஹுட் அந்த இதெல்லாம் வந்து செக்ஷுவல் அப்யூஸ் அந்த இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது டீப் ஃபேக் கண்டென்ட்லாம் வந்து போட்டிருந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து வாங்கினது மீட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துருந்தது. அன்றைக்கே வந்து கேஸ் அகெயின்ஸ்ட் மீட்டா அப்படிங்கிற வீடியோவே நான் போட்டிருந்தேன். வந்து அது ஆப்ரேட் பண்ணுறது அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதோ இது எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சிஇஓ. இந்த டெக்னிக்கல் அந்த மேஜர் அந்த இது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்க பணம் வாங்கிட்டு அந்த சர்டைன் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம பிஎம் மோடியோட அந்த இதில் வந்து அந்த ஏஐ வச்செல்லாம் போடுறது, அப்புறம் அப்சீன் அந்த இதெல்லாம் வந்து அஃபென்சிவ் அந்த இதெல்லாம் வச்சு லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்கன்னு அதுவே வந்து ஒரு பூதாகாரமாக வந்து அது வெடிச்சிருந்தது அந்த விஷயம். அதுக்கு தான் வந்து இவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மெட்டா அவங்க என்ன ப்ளேம் பண்ணியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் கிளிச் இருந்திருக்கு நம்ம பிஎம் வீடியோவில், அது எடுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸுக்கு ரீச் ஆகும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பாலஜைஸ் பண்ணுறேன் நான், அதாவது அஸ்வினி வைஷ்ணவ் அவர் அந்த மினிஸ்டர்கிட்ட ஆன் பிஹாஃப் ஆஃப் மீட்டாக்கு சார்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த தவறு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வந்து அந்த பிஎம் மோடியோட போஸ்ட்டில் வந்து தவறு நடந்ததுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மெட்டாவோட சீஃப் குளோபல் அஃபேர்ஸ் ஆஃபீஸர் ஜோயல் கப்லன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவர் ஜக்கர்பர்க்ஸ் வந்து அப்பாலஜி அப்படிங்கிறது வந்து த்ரூ அந்த கப்லன் மூலியமாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேட்டட் அவர் மூலியமாக வந்து அவங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைரக்டாக சொல்லலை போல். இந்த அப்பாலஜி எப்போ வந்திருக்குன்னா வந்து அந்த ஜக்கர்பர்க் அவருக்கு வந்து டைம் வந்து 3 நாள் ஏதோ கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. பார்லிமெண்ட்ரி இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பிஜேபி நிஷிகாந்த் துபே அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாலஜிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா ஜெயின்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட. அதாவது சிக்னிஃபிகண்ட் சம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் சர்டன் கேட்டகிரிஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. பெய்ட் ப்ரமோஷன் அந்த இல்லீகல் கண்டென்ட் அந்த இதெல்லாம் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸஸ் வந்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அஃபீஷியல்ஸ். அதை பற்றி வந்து அது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து வைரல் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இப்போது இதுதான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பெய்ட் ஃபார் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த லேப்ஸஸையும் அதை அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்ஸை அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணது அந்த விதத்தை அப்படிங்கிறத அந்த அஃபீஷியல் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து அந்த பிஎம்மை பற்றி வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரிலாம் வந்து அந்த இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்கக்கிட்ட, அந்த மீட்டாக்கிட்ட. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீட்டா ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து திரும்பி வந்து சம்மன் அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன தான் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்தாலும் இந்த ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் பற்றி கவர் பண்ணப்பட்டாலும் இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாட்ரேஷன் ஃபெயில்யூர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டீப் ஃபேக் கண்டென்ட்டில் அதனால் வந்து சம்மன் அனுப்பப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டிஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்வே பண்ணியிருக்காங்க மீட்டாக்கிட்ட, அதாவது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ப்ரொடெக்ஷன் வந்து அது இன்டர்மீடியட் அந்த இதில் வந்து இந்தியன் லா அந்த இதில் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டென்ட் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து அல்காரிதமிக் ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து பெய்ட் ப்ரமோஷன் அது வந்து பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ப்ரொடெக்ஷன் எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க.
கம்பெனி வந்து அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி வந்து கண்டக்ட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த டெஃபினேஷன் அந்த ரிமூவல் பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. அவருடைய போஸ்ட்டுடைய ரிமூவல் பற்றிலாம் அதுவும் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்காங்க. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மீட்டா கடைசியில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்லீகல் கண்டென்ட்லாம் வந்து ப்ரமோட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அக்னாலேஜும் பண்ணியிருக்காங்க ஷார்ட் கம்மிங்ஸ் அதனுடைய சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து மீன்வெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. குளோபல் ரெகுலாரிட்டி அந்த இதை அப்ரோச் வந்து பார்த்து சில்ட்ரனுடைய ஆன்லைன் சேஃப்டி அந்த இதெல்லாம் வந்து ப்ராட் ரிவ்யூ பார்க்குறாங்க. அதோட பாலிசி எல்லாம் லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்காங்கிறத அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் மாடல் ஃபார் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஆன்லைன் வந்து அது என்னென்னா அது ஸ்டடி பண்ணப்படுது, அசஸ் பண்ணப்படுது. அதாவது அடிஷ்னலாக சேஃப்கார்டு ஏதாவது பண்ண வேண்டி இருக்குமா, சேஞ்சஸ் ஏதாவது தேவைப்படுமா அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில், இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது வந்து இந்த ஹார்ம்ஃபுல்லான இல்லீகல் கண்டென்ட் அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும்ல, அது இன்க்ரீஸ் ஆகிறது. அதனால் வந்து அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சில பேர்லாம் வந்து குழந்தைங்கள வச்சு இல்லாட்டி வந்து தப்பாக ஒருத்தரை பற்றி பேசி வீடியோ போடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் வந்து அவங்க வந்து விபரீத முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற மாதிரி சொல்கிறது மட்டுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்றேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.